யாழ்ப்பாணத்துல குறைஞ்ச விலையில காணிகள் வாங்கணும், அதுல வீடு கட்டணும், அதுல விற்பனை நிலையங்கள் கட்டணும் என்று நிறைய பேர் ஆசைப்பட்டு கொண்டிருப்பீங்க. அவங்களுக்கான காணொளி தான் இது. காணொலிய தொடர்ச்சியா பாருங்க. யாழ்ப்பாணத்துல நம்பகமான காணி விற்பனை முகவரான ஜெயம் ட்ரேடர்ஸ் மூலமாகத்தான் இந்த காணி விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த காணி சம்பந்தமான முழு விடயங்களையுமே இந்த வீடியோல நாங்க பார்ப்போம். வாங்க இப்ப நாங்க காணிட வாசல்ல இருந்தே முழு விடயங்களையும் தெரிஞ்சு கொண்டு உள்ள போவோம். இன்றைக்கு இந்த காணிட அமைவிடத்தை எங்களுக்கு சொல்லுங்க. இது வந்தாக்கா எங்கட நிலாவரைன்னு சொல்றதுக்கா நிலாவரி. இது வந்து எங்கட பலாலி ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் சொன்னால் பலாலி ரோட் வரும். இதுலேருந்து 4 கிலோமீட்டர் எங்கட பலாலியா போட்டு ஸ்டார்ட் பண்ணும். ரோட்டால பஸ் போக்குவரத்துகள் இருக்கா? பஸ் இல்லை, பஸ் போக்குவரத்து இல்லை, மற்றபடி எல்லாமே இருக்குது. பஸ் போக்குவரத்து மட்டும் இல்லை. இது இல்லை, பிரதான பாதை. இது வந்து நேராக போனோம்னு சொன்னால் புத்தூருக்கு போய் எங்கட புத்தூர் ரோட்லேயே மாதிரி இங்கே இருந்தோம்னு சொன்னால் மல்லாகம் அப்படியே இது வந்து ஏழால வரைக்கும் போகும். போகும். இப்போ இந்த காணிக்கு பக்கத்துல என்னென்ன விடயங்கள் இருக்கு? முக்கியமான சொன்னா ஸ்கூல் இருக்காங்க. 2 ஸ்கூல் இருக்குது. இந்தியாவில் வந்து ஒன்று ஏர்போர்ட் கிட்டே இருக்குது, மற்ற ஸ்கூல் ஒன்று இருக்குது. மற்றது எங்கட நிலாவரை வத்தாக்கிணறு, அந்த கிணறு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. மற்றது இதுக்கு இப்போ தான் இந்த பூங்காக்கள் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இப்போ தான் இந்த காணியின் தன்மையை பற்றி சொல்லுங்க. ஏன்னா இப்போ இதுக்குள்ள உவர் நீரா இல்லை செம்பாட்டு மண் எங்கேயுமே நன்னீர் பிரதேசமாக தான் இருக்கு. மற்ற இது எங்கே இல்லாமல், அதாவது இந்த ஏரியா ஃபுல்லாமே நன்னீர் பிரதேசம். அதோட இது வற்றாத நீர். எப்பயுமே இது வற்றாத நீர். என்ற பக்கத்துல தான் நிலாவர கிணறு இருக்கு. அதனால இது வற்றாத நீர், நன்னீர். இது ஒரு முக்கியமான விடயம். இப்ப நாங்க இந்த வரைக்கும் ஒரு விஷயம் நோட் பண்ணா, இதுக்குள்ள கரண்ட் இருக்கு போல இந்த காணிக்குள்ள. இந்த துண்டுக்கு இதை எடுத்தவைக்கு மட்டும் அந்த கரண்ட் போகும். இது எத்தனை துண்டுகளா பிரிக்கப்பட்டிருக்கு? மொத்தம் 7 துண்டா பிரிக்கப்பட்டிருக்குது. முன்னோட தார் ரோட்டோட மோப்பா கொண்ட துண்டுகள் எல்லாம் பரப்பு 3 பரப்பா இருக்குது. அது அடுத்தது 2 பரப்பா இருக்குது. 2.5 பரப்பு ஒரு சைஸ்ல இருக்குது. இப்ப இதுக்குள்ள என்ன செய்யலாம்? இதுக்குள்ள நாங்க வீடு கட்டலாம் இல்ல? முன்னுக்கு இது 3 பரப்போட விட்டது காரணமா முன்னுக்கு யாரும் கடையை கட்டி வீடு கட்டக்கூடிய மாதிரி மற்ற வீடு கட்டக்கூடியது. மற்ற செம்மண் தரையன்றபடியா நீங்க தோட்டம் என்னவும் செய்து கொள்ளலாம். இப்போ இன்னொன்று இருக்குது என்ன சொன்னா, அப்ரூவல் படி இப்போ 2 பரப்பு கட்டாயம் இருக்கும். அதாவது 1.5 பரப்புல நீங்கள் வீடு கட்டி, அரைப்பரப்பு விவசாயம் காட்டணும். பில்டிங் அப்ரூவலுக்கு வந்துச்சு. இப்போ நீங்க இனி பிடிக்கிற பிளான்கள்ல 1.5 பரப்பு வேண்டியலாம் பில்டிங் அப்ரூவல் இல்லை. இனி நாங்க கட்டாயமா 2 பரப்பு வீடு கட்டணும்னு சொன்னா கட்டாயம் 2 பரப்பு வேணும். இப்ப நீங்களும் 2 பரப்பு 3 பரப்பு இப்போ இதெல்லாம் 3 பரப்பு பிரிச்சது காரணம் முன்னுக்கு ஒரு பரப்புல கடையை கட்டினா 2 பரப்பு வீட்டுக்கு வேணும். அப்போ கடை கட்டுறாக்கள் தார் ரோட்டோட கட்டிக்கொண்டு இந்த எங்கட 18 அடி பாதை இது வீட்டுக்குரிய பாதையா இருக்கு. அதே நேரத்துல இந்த இடங்கள்ல இப்ப சுத்தி வர நிறைய வீடுகள் இருக்கு. இப்ப இதை நாங்க ஒரு வர்த்தக நிலையங்களாக கூட மாற்றிக்கொள்ளலாம். ஸ்டோர் அடிக்கிறாக்கள் இன்னும் என்னண்டாலும் அது இப்போ அவை எடுக்கிறாக்கள் ஸ்டோராக. இப்போ முன்னுண்டெல்லாம் நாங்கள் ஒரு இந்த பிஸ்னஸ் பிளானாக தான் நாங்கள் ரெடி பண்ணாங்க. இப்போ எங்களுக்கு வேண்டி நாங்களும் பண்ணோம். என்னென்னு சொன்னால் இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் விளம்பரம்லாம் நிப்பாடி எங்களை ஒரு ஆள் மோசம் போனதால் நிப்பாடி. அதால் நாங்கள் என்னால் சந்திக்க முடியாமல் போயிட்டு ஆக்களை எல்லாருமே சந்திக்க இல்லாமல் போயிட்டுது. நானும் காணிக்கு வரையில. அதனால இப்போ திருப்பி என்னென்ன எல்லாரும் மன்னிப்பு கேட்கணும். நான் மினக்கெட்டு ஆக்களை என்னால் சந்திக்க இல்லாமல் போயிட்டுது. அதுக்காக திருப்பி ஒரு இப்போ தான் விளம்பரப்படுத்தி இப்போ இந்த காணிக்குரிய தோம்பு விடயங்களை பற்றி 1951 ஆண்டுலேருந்து இந்த வரைக்குமான டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. இப்போ வளமையமாய்த்தான் இப்போ காணி வேண்ட ஒரு ஆள் தனக்கன்ற ஒரு சட்டத்தரணி வச்சிருப்பேன். இல்லாட்டி காணிக்கு வந்தவருக்கு போய் நான் டாக்குமெண்ட்ஸ் தாரேன் கொண்டு செக் பண்ணி போட்டு காணியை புக் பண்ணலாம். இப்போ ஒரு காணி வாங்கிக்க எல்லாருமே யோசிக்கிற ஒரு முக்கியமான விடயம், இந்த காணி சம்பந்தமான தோம்புகள் எல்லாம் சரியா இருக்கா? இதை நாங்கள் கொண்டு எங்களோட சட்ட தண்ணிட்ட காட்டி பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஒரு சட்ட தண்ணி வச்சிருப்போம், அவங்கள்ட்ட காட்டி பார்க்கணும் எல்லாரும் யோசிப்பீங்க. அதற்கு ஏற்ற வகையில் நீங்கள் இங்கே அண்ணாட்ட தோம்புகளை கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் கொண்டே அதை உங்களோட சட்ட தண்ணிகள் மூலியமாக காட்டி கலந்து ஆலோசித்து அதுக்கு பிறகு நீங்கள் காணிகளை வாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதில் ஒரு காணிக்கெல்லாம் 2 வழி பாதை இருக்குது. வெட்டு கிணறு இருக்குது. இதுக்குள்ள கிணறு வெட்டு கிணறு இருக்கு. ஒரு துண்டுக்கு வரும் அந்த கிணறு. ஒரே ஒரு கிணறு வரும் அந்த கிணறு. ஆனால் இப்போ நிறைய தென்னை மரங்கள் இருக்கு இதுக்குள்ள. அந்த தென்னை மரங்களை நாங்க வெட்ட வேண்டிய அவசியம் வராது. இல்ல, ஏன்னா எல்லாமே ஒரு சைட்ல நிக்கிறபடியா வீடு கட்டைங்க நாங்க வெட்ட வேண்டிய அவசியம் வராது. எல்லாமே நல்ல காயோட நிக்கிறது. காயோட காணிகளை எந்த டைம்ல பார்க்க வரலாம்? 6 மணில இருந்து பின்னர் 6 மணி வரைக்கும் காணிக்குள்ள நிற்போம். இப்போ யார் வேண்டாலும் என்ன சந்திக்கும், அண்ணா நிற்பார், எல்லாரும் என்ன சந்திப்போம். இப்போ நீங்கள் காணி வாங்க போகிறீங்க, இன்றைக்கு நாங்கள் ஒரு காணியை விளம்பரப்படுத்துகிறோம்னா அந்த காணி சம்மந்தமான முழு விவரங்களையும் உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு அண்ணா இந்த இடத்துல தான் நிற்பாங்க. அண்ணா இல்லாட்டி அண்ணாட இன்னொரு அண்ணா இருக்கிறாங்க, அவங்க நிற்பாங்க. அவங்க 2 பேர் மூலியமாக மட்டுமே நீங்கள் தொடர்புகளை மேற்கொள்ளுங்க. இப்போ இதுக்கு வேறு தரகரண்டு ஒரு பெருமே இல்லை. இப்போ நாங்கள் சொல்லி வேறையாக இருந்தாலும் அந்த காணிக்கு நாங்கள் நிற்போம். அதான் இப்போ நிறைய நடக்குது. இப்போ என்னென்னு சொன்னால் எங்களோட பேரை சொல்லியே நடக்க வலிக்கிட்டுது. அப்போ எந்த காணிக்க நான் ஒன்று சொல்கிறது, நான் அந்த காணிக்க நிற்பேன். என்ன சந்திச்சனீங்களா
இப்போ நான் என்ன காணி வேண்டேன்டாலும் சரி, இப்போ நான் போய் காணி வேண்டேன்னா நான் நேரில் போவேன், நேரில் போய் பார்ப்பேன். முக்கியமான விடயம் இப்போ காணி சம்பந்தமான காணொளிகளை போட்டதுக்கு பிறகு அதை நீங்கள் அண்ணாவோட தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க எந்த நேரமும் உங்களுக்கான முழு தகவல்களையும் தெரிவிக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. இந்த துண்டுக்கு மட்டும் இந்த கிணறு வரும், நிலையத்தோட வரும் கிணறு. இப்பயும் நல்ல தண்ணி இருக்கு. ஓ, இது வந்து மேலே இருந்த கல், இதெல்லாம் கட்டு கிணறு இல்லை, மேலே இருந்த கல். ஓ, இப்போ இந்த கிணறு கட்டுறேன்னு சொன்னால் இப்போத்துக்கு ஒரு 15 லட்ச ரூபா ஆகணும். இது வெட்டுறதுக்கு ஆக்கள் இருக்கா எனக்கு தெரியாது. இந்த கிணறு வெட்டுறேன்னு சொன்னேன் ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு குறையாது. ஏன்னா இது கல்லை இப்போ செதுக்கி தான் இந்த கிணறு அப்படியே உருவாகுது, கொத்திக்குத்தான் எடுக்கிறது. கொத்தி தான் எடுக்கிறது பழைய காலத்துக்கு. ஆமாம். இது எத்தனை அடி கிணறுன்னா? இது எப்படியும் உங்களுக்கு ஒரு 20 அடி 25 அடிக்குள்ளே வரும். இது நீங்கள் என்னதான் பம்ப் போட்டு வச்சாலும் இந்த கிணறுகள் வத்தாது. இந்த காணியில இன்னொரு பாதையும் இருக்கு. அந்த இன்னொரு பாதையும் தார் ரோட்டுக்குரிய பாதை. இதே இப்போ நாங்கள் வந்ததை விட கிட்ட தூரம் தான், இதே தூரம் பார்த்து தான் இது வந்துருக்கு. இது ரோட்லேருந்து பார்த்தா இந்த காணி வந்து 2வது காணி, காப்பட் ரோட்லேருந்து 2வது காணி. இது 1வது ஒரு காணி, இது 2வது காணி. காணி இந்த பாதை வந்து இதில் வந்து சேருது. ஸ்டோர் அடிக்கிற ஆக்களுக்கெல்லாம் பாதையில் வந்து என்ன இப்போ கேட்டதே ஒரு ஆள் வாரார், அவர் கேட்டதே தன்னிட்ட பெரிய ரொலி நிற்கலாம், எனக்கு நேர காணிக்குள்ளே வரலாமான்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் இந்த துண்டு நேராக வரலாம், வானம் வந்து அவன் டிப்பரோ வானம் திரும்ப தேவை நேராக காணிக்குள்ளே வரணும். நான் சொன்னால் வந்து பாரு அது கேட்ட பாதை. ஓ, ஏன்னு சொன்னால் தங்களை இதுக்கு தங்களை ஸ்டோர் அடிக்கிறது தங்களை சுகமா விலை குறைஞ்ச காணி கிடைக்கிறது தங்களுக்கு சொல்லி அவன் நேராக வாங்குவான்னு சொல்லியிருப்பான். இல்லை இப்போ இந்த காணின்ற விலை நீங்கள் குறைவாக கொடுக்குறீங்க, ஆனால் எதிர்காலத்தில் இந்த காணிக்குரிய விலை இன்னும் அதிகரிக்கலாம். நிறைய இடங்கள் அப்படி நாங்கள் கொடுத்துட்டு வந்த இடத்தையும் நாங்கள் இப்போ கேட்க எங்களுக்கு விலையை கேட்க நாங்கள் யோசிக்க இவ்வளோ இதாக வச்சிருந்து கொடுத்துருக்கலாம். என்ன அப்படி ஒரு இதாக இருக்குமா இருந்துச்சுன்னா எல்லா காணியும் வச்சிருக்கலாம். நாங்கள் வந்து எங்களுக்கு கொண்டு ஒரு பேர் சம்பாதிச்சு மற்ற எல்லா எல்லாரும் நடத்துகிற ஆக்களுக்கும் காணி போவோம். இல்ல அது உண்மையான இந்த இடத்துல 25 லட்சம் 30 லட்சத்துக்குள்ள எடுத்துட்டு அதுக்கு பிறகு இதுல 1 கோடிக்கும் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. இப்போ நிறைய பேர் அடிச்சு எனக்கு காணி இப்போ வாங்க இங்கே இருக்கேன்னா எங்களுக்கு 2 துண்டு இதில் வேணும், நீங்கள் வேண்டி பிரிச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் இதில் வேண்டும் அப்படி வருது. இப்போ எனக்கு காணி இப்போ எங்களுக்கு சவரத்துக்கு வேணும், அவை ஃபுல்லாக தானே கொடுப்ப வேண்டியது. அப்போ கொடுக்க அவை என்னென்னா எங்களுக்கு கால் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் வந்து பிரிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா பில்டிங் அப்ரூவலோட எங்களுக்கு கிடைக்கும். அப்போ வாங்கன்னு சொல்லி வர அளவுக்கு இருக்குதுங்க. சோலருக்கெல்லாம் வந்து மெயின் வந்து சோலரில் வந்து உப்பு இதுவரை வந்து படிக்கக்கூடாது, டஸ்ட்டுகள் படிக்கக்கூடாது. அது சில பேர் சொல்கிறது இப்போ 15 வருஷத்துக்கு சோலர் அப்படின்னு இல்லை, ஒரு இது படிஞ்சு இருந்ததுன்னா அங்கே சோலர் யூனிட் வந்து குறையுமா. இது இந்த ஏரியாவில் வந்து அந்த பிரச்சனையே இல்லை. எதிர்காலத்தில் இந்த காணிக்குரிய விலைகள் இன்னும் அதிகரிக்கலாம், அதுதான் முக்கியமான விடயம். இப்போ நாங்கள் வாங்கிக்க 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்து வாங்கிட்டு இதுக்கு பிறகு இந்த காணி வந்து 1 கோடி மட்டும் போகக்கூடிய ஒரு நான் 8 வருஷத்துக்கிட்ட போட்டேன். இப்போ கடைசியாக போட்டது மானிப்பா போட்டேன், ராசபாதம் போட்டேன், அவர் இப்படி எல்லாம் போட்டேன். ஒரு காது விலையில போய் கேட்டுட்டு வரேன். இப்போ நாங்கள் சொன்ன பின்னே தங்களை விளம்பரத்துக்கு ஆச்சு அப்படின்னா நான் போய் கேட்டு அன்னைக்கு எனக்கு ஒரு ஆள் அடிக்கிறேன் நெய்தலில் நான் நெய்தல் பீச்சர் ஒருத்தர் அடிச்சுட்டா அண்ணன் பரப்போர் 25 ரூபா கொடுத்து தருவீங்களா இங்கே பக்கத்துக்கு காணி போயிட்டு நாங்கள் என்ன நாங்களே 9.75 தானே கொடுத்துறா. இப்போ வந்து 1 வருஷம் தானே என்னாட்ட இல்லையண்ணா பக்கத்து காணி கொடுத்துட்டாங்கன்னா அது குறைய கொடுக்கலையா கேட்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன வேண்டி நாட்கள் பயனடைகிறோம் தானே. இப்போ நாங்கள் ஒரு சராசரி விலைக்கு வித்துட்டா நீ வேண்டாக்கள் அதே விருப்பம் தான். என்னோட தொடர்பு கொண்ட வரைக்குமாக தரவர்கள் மூலமாக கட்டின காசு நிறைய பேர் ஏமாந்துட்டு எனக்கு அடித்து சொல்கிறீங்க அண்ணா நாங்கள் இப்படி இந்த இடத்துல கொடுத்த நாங்களும் ஏமாந்துட்டோம் எழுதி தரையில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி. அப்போ நாங்கள் கேட்குறோம் நம்ம என்னென்னா லோயர் சட்டத்தரணி கூட செய்கிறீங்களா அதை செய்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அது இருந்ததுன்னா இந்த கோர்ட்ஸுக்கும் நீங்கள் போகலாம். சட்டத்தரணி இல்லைன்னா அப்படி ஒன்று அது அப்படியானே நாடுறீங்க உங்களுக்கு நெருங்கி ஒரு அளவு இருந்தீங்க அவர் சட்டத்தரணி இல்லைன்னா அப்படி இல்லை கையில் கொண்ட கொடுத்தாரு. நாங்கள் கேட்குறேன்னா இப்போ எங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் தரண்டாலும் ஐசியோட வந்து லோயர்கிட்ட வாங்க உங்களுக்கு ஒரு சாட்சி எங்களுக்கு ஒரு சாட்சி இல்லை அட்வான்ஸே நாங்கள் அப்படி தான் லோயர் கொடுக்குறோம். ஒரு காணி வாங்குறதுக்கு என்னென்ன விடயங்களும் முக்கியமாக நாங்கள் அவதானிக்கணும்ன்றதை அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம். காணியக்கா கட்டாயம் வந்து இப்போ நான் விற்கிறேன் காணின்னு சொன்னால் இந்த பேரில் உறுதி இருக்கான்னு பாருங்க. கட்டாயம் வந்து கடைசி ஆண்ட பேரில் வரைக்கும் காணிக்கந்தூரில் போய் வந்து வரலாறு பார்க்கணும் தோம்பு பார்க்கணும். அதாவது வந்து இப்போ நான் எந்த அண்ணாட்ட இருந்து என்னட்ட இருந்து உங்களுக்கு வரணும் அந்த வரலாறு வந்து பதுங்கிருக்கு இன்னாரால இன்னாருக்குன்னு சொல்லி உறுதி வரும். அது வந்து இப்போ அது இடையில பிழைக்குது வேறையா வருதுன்னு சொன்னால் அந்த காணிக்கும் டாக்குமெண்ட்ஸுக்கும் சம்மந்தம் வரலாறு. இப்போ 1951 நான் காட்டுறேன்டா 51ஆம் ஆண்டு உறுதியிலிருந்து இப்போ 2026 வரைக்கும் மாற்ற பேரில் இருக்கின்ற வரலாறு வந்து வரணும். ஒன்றா வரணும். மற்றது சோழவரி வந்து இருக்கும் பதிய சில ஏரியாவுக்கு இல்லை. ஆனால் சோழவரி கட்டப்பட்ட அந்த ஏரியா இல்லாட்டி அந்த பிரதேசபையில் போய் கேளுங்க இந்த காணிக்கு சோழவரி இருக்கான்றது கேட்டுட்டு இப்போ கடைசி காணின்னு சொன்னால் சோழவரி கட்டாயம் பதிவு வரும். பட் இப்போ வந்திருக்கு புது நடைமுறை வந்து அந்த நான் சொன்னது மாதிரிட்டேன் 1.5 பிறப்பு 2025 அந்த மாதம் தெரியல எனக்கு 2026 வைங்க 26லேருந்து 1.5 பிறப்புக்கு குறைஞ்ச விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏரியாவில் காணி பிரிவிடல் செய்யலாம். கட்டாயம் 2 பிறப்பு வேணுமென்ற நடைமுறை வந்து இப்போ சில பேர் 1.5 பிறப்புன்னு சொல்லிட்டு அங்கே 1.5 பிறப்பு வேண்டலாம் தானே காணும் தானே வீடு கட்டிட்டு வேண்டிட்டு மாறாது.
அதில் நாங்கள் பில்டிங் கட்டலாம். பில்டிங் கட்டல. அது என்னத்துக்குன்னு சொன்னால் காணாது, லேண்ட் காணாது. என்ன விவசாயத்துக்கு வருது சில. இப்போ திண்ணவெளியே விவசாயத்துக்கு வந்துட்டு எங்களுக்கு. திண்ணவெளி வந்து உடும்புரா வந்துட்டு கொண்டாயில் வந்துட்டு இப்போ சில பேர் என்ன அப்படின்னா அது மெயின் இடம் தானே. இப்போ பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் இருந்தாலும் மெனி பிரிக்கிற பிளான்களுக்கு இல்லை. மற்ற காணிக்கந்தூரில் போய் கட்டாயம் பாருங்க. நீங்கள் ஆட்ட பேரில் தோம்பு இருக்கின்றது உங்களோட லோயரோட. இப்போ லோயர் இல்லாட்டி நீங்களே காணிக்கந்தூருக்கு போகலாம். அவர்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் பண்ணிக்கொண்டே அங்கே கேட்டிங்கன்னா அவை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிக்கணும் இது சரியா அப்படியான்றதை சொல்லிக்கணும் உங்களுக்கு. இப்போ இந்த காணிக்கும் சோழவரி இருக்குது தானே? இதுக்கும் சோழவரி கடைசி இப்போ உறுதியாக சோழவரி இருக்குன்னு சொன்னால் கடைசி உறுதி ஆட்ட பேரில் இருக்குது. அவற்றை பேரில் சோழவரி மாறப்பட்டிருக்கும். மாறப்படாடி ஏன் மாறப்படையிலேன்றதை பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஆள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா அதை வேறு அந்த ஃபைலோட தரணும். சோழவரி ஃபைல் அது கரண்ட் பில் இருக்குது. கரண்ட் பில் இருக்குது. ஆட்ட பேரில் கரண்ட் பில் தரணும். இந்த காணி முழுக்க கரண்ட் இருக்கா இல்ல? இல்ல அந்த இந்த காணி ஒரே தாய் உறுதியக்கா ஃபுல்லாவே டோட்டலாவே 20 பரப்பு. அதுல வந்து கரண்ட் இருக்கிற அந்த துண்டுக்கு அந்த துண்டு ஆறு எடுக்கணும் அவைக்கு மட்டும் தான் கரண்ட். இப்போ நீங்க இனி வேணும்னு சொன்னா இந்த உறுதியை கொண்டு அப்ளை பண்ணி மின்சார சேவையில கொடுத்து தனி கரண்ட் உங்களுக்கு வரும். இப்போ இந்த வெட்டுக்கு இந்த கிணறெல்லாம் பங்கு பாவனைன்றது இல்லை. இப்போ இந்த துண்டு ஆறு எடுக்கணும் அவைக்கு மட்டும்தான் வரும். இந்த உறுதியில் அப்படித்தான் மென்ஷன் பண்ணி எழுதி விடும். இந்த துண்டுக்குரிய காணி தான் இது. இந்த வரைபடத்தில் இந்த துண்டு எத்தனாவது நம்பரோ அந்த நம்பருக்குரிய காணி தான் இந்த கிணறு. இந்த காணி சம்பந்தமான முழு விடயங்களையுமே கேட்டதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இந்த காணியில் நாங்கள் வீடு கட்டலாமா இல்லை விற்பனை நிலையங்கள் கட்டலாமா இல்லது இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இதில் வந்து ஒரு ரூம்ஸை கட்டி நாங்கள் அந்த ரூம்ஸை ரெண்டுக்கு விடலாம். ஏன்னா பக்கத்தில் வந்து நிலாவரை கிணறு இருக்குது. இப்போ அங்கே வந்து எப்போயுமே தொடர்ச்சியாக க்ரௌட் வந்து கொண்டே இருக்குது. இப்போ நாங்கள் வரைக்கே மேலே க்ரௌட் இருந்துச்சு. அப்போ தொடர்ச்சியாக க்ரௌட் வந்து கொண்டு இருக்கிறபடியா இதில் வந்து நீங்கள் ரூம்ஸை கட்டி ரெண்டுக்கு விடலாம். அப்படியான நிறைய விடயங்களை இந்த காணிக்குள்ளே செய்யலாம். அது சம்மந்தமான முழு விவரங்களையும் தெரிஞ்சு கொள்ளணும் வேண்டாம் அண்ணாவோட தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கீழே தரேன். நீங்கள் அந்த நம்பரோட தொடர்பு கொள்ளுங்க. தார் ரோட்டோட மோப்பா கொண்ட துண்டுகள் வந்து பரப்பு 30 லட்சம் வேண்டும். அடுத்ததாக இருக்கிறது வந்து பரப்பு 25 லட்சம். இப்போ இந்த காணியை ஈஸியாக பார்க்க வரதுக்குரிய ரோட்டை பற்றி விளக்கம் சொல்லுங்கள். பலாலி ரோட்டால் வந்தீங்கன்னாக்கா எங்கடா இதுக்கு போகிறோம் அதாவது ஏழாள் எங்கடா மெல்லாம்பரம் சந்தியன்னு சொல்லி மெல்லாம்பரம் சந்தியன்னு வரும். மெல்லாம்பரம் சந்தியால் விளக்கை பக்கம் திரும்பணும். திரும்பினா இது நிலா வரைக்கும் போகுது. அது மெல்லா சந்தியால் விளக்கை பக்கம் திரும்பி நீங்கள் ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் பெற எங்களோட காணி வந்து இருக்கு. காணி வரையே தெரியும். இதில் இருந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சரியாக 1 கிலோமீட்டர் தேவையில்லை. வேறு எங்களை காணி இது அப்படியே நேராக நிலா வரைக்கும் போய் சேரும். நிலாவரை புத்தூர்லேருந்து அப்படியே நாங்கள் ஏனியன் வரைக்கும் போகலாம். எந்த மற்றது என்னென்னா எல்லா ரோட்டையும் க்ராஸ் பண்ணும். பர்த்ரோ ரோட்டை க்ராஸ் பண்ணுது, பலாலி ரோட்டை க்ராஸ் பண்ணுது, அடுத்த கேகேஎஸ் ரோட்டை க்ராஸ் பண்ணுது. எல்லா ரோட்டையும் க்ராஸ் பண்ணி ஒரு மெயினான இடத்துல தான் இந்த காணி அமைய பெற்றிருக்கு. அதே நேரத்தில் இந்த காணி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இயற்கையான சூழல் இருக்குது. ஒரு காணி வாங்கிக்க முக்கியமாக பார்க்குறபடியும் இயற்கையான சூழல் இருக்கா, அமைதியாக இருக்கணும் மட்டும் யோசிப்போம். இயற்கையோட ஒன்றித்த காணி தான் இது. இயற்கையான சூழலில் அமைய பெற்றிருக்கு. என்ன இடம் வந்து என்னென்னா டூரிஸ்ட் வாரது கொஞ்சம் கூட. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வாராக்கள் வந்து இப்போ கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டி ஒரு சின்ன ஒரு வீட்டை கட்டி அப்படியே ரெண்டுக்கு கொடுக்குறது வந்து லாபம். காணி வந்து துப்புரவு செய்யப்பட்டு எல்லாமே சமப்படுத்தப்பட்டு தான் இருக்குது. இந்த காணியை வாங்குகிறோம். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக நாங்கள் எங்களை வீடு கட்டுறதோ இல்லை எங்களோட தொழிலுக்கான வேலைகளை இந்த காணியிலேருந்து தொடங்கலாம். ஏன்னா அவ்வளோ நீட்டாக காணியை இவங்க அமைச்சு வச்சுருக்கிறாங்க. அவள் என்ன இது செய்யணும் பில்டிங்காக இல்லாட்டி தாங்களோட பிஸ்னஸ் பிளான் கடையை கட்ட பண்ணணுமா அதில் இதை ட்ராயிங்காக எங்களுக்கு தந்தால் அதோடைய அப்ரூவல் நான் எடுத்து கொடுப்பேன். இது ஒரு முக்கியமான விடயம். ஏன்னா இப்போ நாங்கள் புலம்பெயர்ந்த உறவுகள் நிறைய பேர் காணி வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் யார்கிட்ட நம்பி காணி வாங்குறது, காணி வாங்கினதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்ற ஒரு யோசனை உங்கள்கிட்ட நிறையவே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கதை கேட்பாங்க. தீவா நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்களா, போயிட்டு எங்களுக்காக ஒரு விசாரித்து சொல்லுவீங்களா, இல்லை நீங்கள் முன்னுக்கு 2 செய்வீங்களான்னு கேட்பீங்க. காணி விளம்பரத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆனால் அதுக்கு பிறகு உரிய வேலை திட்டங்களை நீங்களாக செய்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதுக்காக அண்ணா ஒரு முக்கியமான விடயம் சொல்கிறாரு. அதை மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள் கேட்பேன். இப்போ பில்டிங் வீடு கட்டணுமா, பில்டிங் கட்டணுமா, இல்லை என்ன செய்ய போடணுமா அதுக்குரிய இதை பிளான் எங்களுக்கு தரணும். நாங்கள் அதை அப்ரூவல் கொடுத்து என்ன செய்யணுமோ மாற்றம் செய்யணுமோ அதுக்குரிய இதை செய்து நாங்கள் கொடுப்போம். எங்களுக்கான எந்த வித இதுவும் இல்லை. இப்போ வெளியில் அங்கே நிற்கிறார்கள் வந்து கஷ்டப்படும் யாருமே இல்லை. அந்த உதவியை நான் செய்து கொடுப்பேன். இப்போ என்னுடைய நான் சைட் பார்ப்பேன். பார்த்தாவே பில்டிங் கட்ட போகிறோம்னா அவங்க எந்தெந்த இதுவோ அதுக்குரிய இதுகளை செய்து இப்போ ஒரு இன்னொரு இதுவும் செய்து கொடுக்குறேன். என்ன இப்போ தான் செய்து கொடுக்க அவளுக்கு நான் இப்போ பில்டிங் கட்ட கொடுத்துட்டோம்னா அவை என்ன காப்பேமெண்ட்டை நாங்கள் கொடுப்போம். காப்பை கொடுப்போம். இப்போ ஒரு கட்டத்துக்கு அவைக்கு தெரியும் தானே நாங்களுக்கு எந்த ஊரம் மேலே போயிடும். எங்களுக்கு எந்த இது மேடம். இப்போ நேரடியாக ஒரு இன்ஜினியர்ண்டா அவரை கூப்பிட்டு நான் நேரையே விடுவேன். சைட்டில் நான் நின்று பார்ப்பேன். இல்லை என்னுடைய ஆக்கள் நிற்பேன், என்னோட வேலை ஆரம்பிப்பினா 2 சைட்டை பார்ப்பினோம். ஒரு பேமெண்ட்டாக நாங்கள் கொடுப்போம். அவை எங்களுக்கு எப்போ போட விருப்பமோ அப்போ போட்டு தந்தால் சரி. இதெல்லாம் ஒரு முக்கியமான விடயம். இதை தாண்டி இன்னைக்கு அண்ணாட்ட ஒரு விடயம் கேட்பான். இப்படியெல்லாம் செய்கிறாங்க, இதால் உங்களுக்கு என்ன லாபம்? இதைத்தான் எல்லாருமே யோசிப்பீங்க. கட்டாயமாக கொமெண்ட்லையும் கேட்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள். இப்படியான எல்லா விடயங்களையும் செய்கிறீங்க, குறைந்த விலையில் காணியை கொடுக்குறீங்க. அதுக்கு பிறகு காணியில் இருக்கிற உறுதி சம்மந்தமான முழு விடயங்களையும் நீங்கள் எந்த ஒரு வருமானம் இல்லாமல் செய்து கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. இதால் உங்களுக்கு என்ன லாபம்? ஒரு கதைக்கு நீங்கள் என்னடா காணி பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்கள்கிட்ட யாரும் அந்த காணி கேட்டால் நீங்கள் யாரை காட்டுவீங்க? உங்களை தான் காட்டு. அதுக்கு அந்த இது அதொண்டு காடும். இப்போ இந்த இடத்துல வந்து இன்னார்கிட்ட போய் வேண்டுங்கோன்னு சொல்கிற அளவுக்கு வாரணும். அந்த நம்பிக்கையை நான் கொடுத்தேன்டா காணும். எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது நம்பிக்கை தான்.
ஒரு ஆள் என்ன நம்பி வந்துட்டாருன்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் செய்து கொடுக்குற மாதிரி தான். நம்பிக்கையாக வந்துட்டுன்னு சொன்னால் அந்த நான் செய்து கொடுக்குறேன். இப்போ என்ன சொன்னால் நான் உங்களை நம்புற மாதிரி தான் நீங்களும் என்ன நம்புவீங்க. அப்போ நான் காசு கொடுத்தா நீங்கள் எனக்கு போடுங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களோட லேண்டில் நாங்கள் காசை கொடுத்து செய்கிறோம். இப்போ இது மாற்றம் செய்யணும் என்னென்னு சொன்னால் மற்றது இன்னொன்று செய்யணும்னா கேமரா லைவ் கேமரா பூட்டி கொடுக்குறோம். இப்போ ஒரு வீட்டில் வேலை நடக்குதுன்னு சொன்னால் ஒரு கேமரா எனக்கு லைவ் 2 கேமரா அடிக்கிற போட்டுறேன்னு சொன்னால் 60,000 ஸ்டாண்டோட முடியும். 2 கேமரா அடித்து ரொட்டேட் கேமராவோட சவுண்டோட கொடுக்குறேன். அவன் ஃபோனுக்கே கொடுக்குறேன். அதாவது நீங்கள் நேரவே லைவில் பாருங்க. எத்தனை சாமான் வருது, எத்தனை டிப்பர் வருது, என்ன வேலை நடக்குது, உங்களோட பிளான் மாதிரி வருதா, அந்த இதில் செய்து கொடுக்குறோம். மேலதிகமாக உங்களுக்கு ஏதாவது தொடர்பு வேணுமெண்டா ஜேஎம் ரைடர்ஸ் நாங்கள் கீழே உங்களுக்கு முழு விவரங்களையும் தரோம். இவங்க மூலியமாக தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களோட காணி கனவை நனவாக்கி கொள்ளுங்கள்.